நாளாகமத்தின் புஸ்தகம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுமா? 2 நாளாகமத்தின் புஸ்தகம். ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். வாசிப்போம். 19ஆம் அதிகாரம், 2 நாளாகமம் 19ஆம் அதிகாரம். எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. 564 பக்கம் இருக்குது. 564 564. ஆமென். 2 நாளாகமம் 19ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம். கவனிங்க, இங்க கவனிங்க எல்லாரும். 2 நாளாகமம் 19, 11 வாசிக்கலாங்களா? எல்லாம் எடுத்துட்டீங்களா? வாசிப்போமா? இதோ ஆசாரியனாகிய அமரியா கர்த்தருக்கு எடுத்த எல்லா நியாயத்திலும் இஸ்மவேலின் குமாரனாகிய செபதியா என்னும் யூதா வம்சத்தின் தலைவன் ராஜாவுக்கு எடுத்த எல்லா நியாயத்திலும் உங்களுக்கு மேலான நியாயாதிபதிகள் லேவியரும் உங்கள் கைக்குள் உத்தியோகஸ்தராயிருக்கிறார்கள். நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றார். அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போம். சர்வ வல்லவரே, எங்களோடு நீர் பேசும் அப்பா. நீர் பேசுகிற தெய்வம், நீர் பேசாத தெய்வம் அல்ல, நீர் பேசுகிற தெய்வம் ஆண்டவரே. இந்த நல்ல காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு நீர் இடைபடும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என்னுடைய இருதயத்தை திறந்திருளும். எல்லாம் சொல்லுங்க. என்னுடைய இருதயத்தை திறந்திருளும், எங்கள் செவிகளை திறந்திருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. வாசிங்க சத்தமா. ஆண்கள் ஒருத்தரும் பெண்கள் ஒருத்தரும் வாசிக்கலாம். ம் 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 உத்தமனுக்கு கர்த்தர் துணை. அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. இந்த காலையில எனக்கு யார் துணை? எனக்கு யாருமே துணை இல்லையா? யார் துணை? அதான் ஆவியானவர் சொன்னாரு, தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலை, தனித்து விடப்பட்ட ஒரு மனநிலையில நீங்க இருக்கலாம். ஆமா, சரியா? தனித்து விடப்பட்டது யாரும் எனக்கு தெரியல. ஆமா, ஆனா பரிசுத்தாவின் தெளிவா சொல்லாரு, நீங்கள் தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்துட்டு அந்த மனநிலையில் இருக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உத்தமனுக்கு கர்த்தர் துணையா இருக்கிறார். கையை தட்டி ஒரு அல்லேலூயா. ஆமென். உத்தமனுக்கு யார் துணையா? இன்னைக்கு துணை அப்படின்னா என்ன? துணை அப்படின்னா என்ன? துணை பாருங்க. ஆண்டவர் ஆதியிலே ஆதாம் ஏவாளை சிருஷ்டிக்கும் பொழுது முதலாவது ஆண்டவர் மண்ணினாலே மனுஷனை உருவாக்கினார். ஆமென். வேதம் சொல்லுது, ஆதாம் என்று சொன்னால் செம்மண் என்று எழுத்து. என்னது சொல்லுங்க? செம்மண். ஆதாம்னா செம்மண். அல்லேலூயா. அப்ப மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டதுனால அவனுக்கு பேர் என்னது சொல்லுங்க? மனுஷன். அல்லேலூயா. ஆமென். ஆனா ஏவாள் அப்படி கிடையாது. ஏவாள்னா நீங்க எல்லாரும் பெண்கள் எல்லாரும் யாரு? ஏவாள்னா நீங்க ரட்சிக்கப்பட்ட ஏவாள் அப்படி சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம எல்லாம் யாரு? ரட்சிக்கப்பட்ட ஆதாம். சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எல்லாம் யாரு? ரட்சிக்கப்பட்ட ஆதாம். அல்லேலூயா. சரிங்களா? இப்ப ஆதாமுக்கு வசனம் சொல்லுது, ஆதாமுக்கு ஏற்ற துணை இன்னும் வரவில்லை, இன்னும் கிடைக்கல, இன்னும் உருவாக்கல ஆண்டவர். அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரா? தோத்திரம் என்னது? கல்யாண வீட்டுல உட்கார்ந்து இருக்குதோ? அவன் ஏற்ற துணை. இன்னும் ஏற்ற துணையில வருது. கவனிங்க, இந்த துணையை பத்தி தான் பேச போறோம். சரியா? அல்லேலூயா. ஏற்ற துணை. ஆதாமுக்கு ஏற்ற துணை ஆண்டவர் பாருங்க, இன்னும் ஒரு மண்ணில் இருந்து எடுக்கல, துணையா இருக்கணுங்கிறதுக்காக தான் கர்த்தர் என்ன செய்தாரா? விலாவில் இருந்து விலாவை எடுத்து ஆண்டவர் யார செஞ்சிருக்கிறாரு? அதனால்தான் நீங்களே எப்படி தெரியுமா இருக்கிறீங்க? சொல்லுங்க. தூய்மையாக. ஆமாவா இல்லையா? ஆண்களை விட பெண்கள் எப்படி இருக்கிறாங்க? தூய்மையாக, சுத்தமாக,
இன்னொன்னு சொல்ல போனா பொதுவா சொல்றேன், நீங்க வேற மாதிரி எடுத்துக்காதீங்க. பொதுவா சொல்றேன், அழகாக ஆண்களை விட பெண்கள் எப்படி இருக்காங்க? ஆமா, நீங்களாம் அழகுதான். ஆமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் சொன்னா நீங்க அழகு இல்லைன்னு? அல்லேலூயா. ஆண்கிட்ட கேட்டு பாருங்க, யாருதான்? நீங்க அழகுதான். ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்கள் இளைத்தவர்களா இல்ல. ஆமென். கருப்பா இருந்தால் நாங்கள் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவருக்கு சொல்லுங்க, கர்த்தருக்கு அழகா இருக்கு. அல்லேலூயா. இப்படி ஒரு ஏற்ற துணையை உண்டாக்கணும் சொல்லி கர்த்தர், ஆமென், ஆதாமில் இருந்து விலாவை எடுத்து ஆண்டவர் ஏவாளை சிருஷ்டித்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆதாமுக்கு எந்த நித்திரை, என்ன நித்திரை வந்துச்சு? ஆமா ஆமா, ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் பண்ணது யாருதான் தெரியுமா உங்களுக்கு? நல்ல கைத்தட்டுங்க, ஒரு கைத்தட்டு. நம்ம ஆண்டவர் ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் செஞ்சது யாரு? கர்த்தர். அல்லேலூயா. அப்புறம் மயக்கம் தெளிச்சு தலைவர் முழிக்கிறாரு, பக்கத்துல தன்னை போலவே. அல்லேலூயா. முடி மட்டும் அப்ப முடி நீளமா தெரியும் இருந்திருக்கணும். அல்லேலூயா. சிருஷ்டிப்பு அவரு எப்படி வேணா சிருஷ்டிப்பார். அல்லேலூயா. ஆமாங்களா இல்லையா? ஆமென். அப்படித்தான் கர்த்தர் சிருஷ்டித்தார். அல்லேலூயா. ஏற்ற துணை. சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நீங்க திருமணம் ஆயிருந்தீங்கன்னா நீங்க நினைக்கலாம், எங்க அப்பா உங்க அம்மா தெரியாம கொடுத்துட்டாரு. தெரியாம எல்லாம் கொடுக்கல, தெரிஞ்சுதான் கொடுத்தாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த பக்கம் சத்தமே இல்ல பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொன்னாலும் பிரச்சனை, ஆமென் சொன்னாலும் பிரச்சனை. அமைதியா இருந்துட்டு பிரச்சனை முடிஞ்சிச்சுப்பா. அல்லேலூயா. ஆமென். சரி, ஏற்ற துணையை தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். அதுக்கு தான் சொன்ன, பின்னிட்டு திரும்பாத. ஆமென். பரிசுத்தர் சொல்லி இருக்கிறாரு, பின்னிட்டு திரும்பாத. அல்லேலூயா. சில நேரங்கள் நமக்கு டவுட் வரும் பாருங்க. என்ன டவுட்? எப்ப டவுட் வரும்? சந்தோஷமா இருக்கும் போது டவுட் வராது. பிரச்சனை வரும்போது, சண்டை வரும்போதுதான் இப்படி நினைக்க தோணும். ஒருவேளை ஆண்டவர் மாத்தி கீத்தி குடுத்துட்டாரோ, மாத்தி கீத்தி போட்டுட்டாரோ? இல்லையே. நல்ல கவனிங்க. ஆமென், சோதரர். பாருங்க, ஏற்ற துணை எப்படின்னா என்னன்னா, ஒரு பழமொழி இருக்கிறது நம்ம ஊர்ல, ஜாடி கேட்ட எது ஜாடி, இது ஜாடி. இன்னொரு வார்த்தை கொடுங்க, சும்மா கொடுங்க, வேமா வேமா வேமா. பாவம் சிஸ்டர் போட்டாச்சு. கவனிங்க. சரி, இதுக்கு இது துணையா வர முடியுமா? சொல்லுங்களேன். துணை வருமா? இதுக்கு இது எப்படி துணை? ஆமே, இதுக்கு இது துணை வர்ற கஷ்டம். ஆனா நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க, ஜாடிக்கேத்த ஜாடி இப்படி இருக்கும், மூடி இப்படி இருக்கும், இப்படித்தான் இருக்கும். சில நேரங்களில் நீங்க வேற மாதிரி எடுத்துக்கொள்ள வேண்டாம். நம்ம சில நேரத்துல கேரக்டர்ல நீங்க ஒருவேளை ஆண் ரொம்ப கோபக்காரர் இருந்தா, பெண் எப்படி திரும்ப இருப்பாங்க? சொல்லுங்க, ரொம்ப சாந்தமா இருப்பாங்க. பெண் ஒருவேளை கோபக்காரங்களா இருந்தா, ஆண் ரொம்ப சாதுவா இருப்பாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க எப்படித்தான் கர்த்தர் இணைத்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சொல்லுவோமா? அதனால என்ன அப்படின்னா, நமக்கு சொல்லுங்க பார்க்கலாம், டவுட்டே வரக்கூடாது. சொல்லுங்க, சந்தேகமே வரக்கூடாது. என்ன சந்தேகம்? கர்த்தர் மாத்தி கீத்தி போட்டுட்டாரா? அல்லேலூயா. சில நேரத்துல நமக்கு இருக்கும், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ தூரம் அப்படின்னு நமக்கு என்ன வரும்? சொல்லுங்க, சந்தேகம் வருமா வராதா? சரி, இதுக்கு ஓன் சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சரி, இன்னொரு முறை வாசிங்க பார்க்கலாம். பெண்கள் ஒருத்தர் வாசிங்க. ஆமா, 2 நாளாகும் 19-11 வாசிங்க. அமரியா. இயேசுவே. நியாயத்திலும் உங்களுக்கு மேலான நியாயாதிபதிகள் லேவியரும் உங்கள் கைக்குள் உத்தியோகஸ்தருமாய் இருக்கிறார்கள். நீங்கள் திடமனதாய் இருந்து காரியங்களை நடத்துங்க. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. அல்லேலூயா. சொல்லுங்க, நல்ல கையை ஊத்தி சொல்லுங்களேன். இப்போ ஆண்டவரு துணையா தானே கொடுத்தாரு. ஆமாவா இல்லையா? ஆமே, ஸ்தோத்திரம். துணையா தானே கொடுத்தாரு. அல்லேலூயா. ஆமே. பாருங்க, ஆண்டவரு நம்ம ஆண்டவர் தான் சொல்றேன். ஏவால
காலில் இருந்து பாதத்திலிருந்து எடுக்கல, தலையில இருந்து எடுக்கல. அல்லேலூயா. வேற எங்க இருந்து எடுக்கல, கரெக்டா எங்க எடுத்திருக்குது, விலங்கு இருக்குது, விலங்கிதான். அப்போ இங்கிருந்தா எடுத்து ஒரு எலும்ப உருவி, அத சொல்றாங்க. ஆமென். ஒரு எலும்பு கம்பியா இருக்குன்னு தான் சொல்றாங்க. சரியா? ஆராய்ச்சி. அல்லேலூயா. அப்ப அந்த எலும்பு எங்க போயிடுச்சு? சில நேரத்துல இவங்க என்ன இந்த வாலிபரா இருக்கிறவங்கன்னு வச்சுங்களேன், ஆணாட்டும் பெண்ணாட்டும், சில சொல்லுவாங்க விழாலும்பு என்ன செய்வா தேடிக்கிட்டே இருப்பாங்க. ஏற்ற காலத்துல விழாலும்பு வரும். அல்லேலூயா. இந்த விழாலும்பு அவங்களே தேடிக்கிட்டாங்கன்னா என்ன செய்யும் சொல்லுங்களேன்? சொல்லுங்க. கரெக்டா வச்சத்தானே மேட்ச் ஆகும். இல்ல என்ன செய்யாது? சொல்லுங்களேன். எங்க அதை காணும். இங்க பாருங்க, இந்த மூடியை இந்த இதை தூக்கி இதுல போட முடியாது, இது தூக்கி என்ன செய்ய முடியாது, இதுல போட்ட சிக்கல் தான். அல்லேலூயா. அதனால சொல்றது. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. கர்த்தரா காரியங்களை ஏற்ற துணையை உண்டாக்கினார். ஏற்ற துணை. ஆமென். அப்ப நம்ம துணையாத்தான் ஆண்டவர் கொடுத்தாரு, துணையாத்தான் இருந்தாங்க. ஆனா வசனம் சொல்லுகிறது, உத்தமனுக்கு கர்த்தர் துணையா இருக்கிறாரு. ஏற்ற துணையும் இருக்குது. ஆனா வசனம் சொல்லுது, உத்தமனுக்கு யார் துணை? இந்த உத்தமம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கிலீஷ் பைபிள்ல பர்ஃபெக்ட்னு போட்டிருக்கு. எப்படியா? பர்ஃபெக்ட், பூரணமான, உண்மையான. அல்லேலூயா. இந்த உத்தமத்தை குறித்து சில காரியங்களை வேகமா நம்ம வாசிக்க போற நேர குறைவா இருக்கிறதுனால வாசிங்க. யோபுவின் புஸ்தகம், யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். எல்லாம் வேகமா எடுத்துக்கொள்ளுங்கள் பார்க்கலாம். யோபு 2ஆம் அதிகாரம். எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டீங்களா? 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறமான மனுஷனாகிய அவனை போல பூமியில் ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. நல்ல கையை விட்டு அல்லேலூயா. ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறாரு, அவன் உத்தமன் என்று சாட்சி கொடுக்கிறார். என்ன சொல்றாரா? உத்தமன். எப்படியா உத்தமன்? வாசிங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். 1ஆம் அதிகாரம். ஆமென். 20-21வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, யோபு சொல்றாரு, எல்லாவற்றையும் இழந்த யோபு சொல்றாரு. ஆமென். யோபுக்கு இருந்த சொத்துக்கள் நிறைய இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். 7000 ஆடு போயிடுச்சு, 1000 ஒட்டகம் போச்சு. ஆமென். 500 ஆமென் கழுத, ஆமென் தோத்திர மிருக ஜீவன்கள் எல்லாம் போச்சு. 500 ஏர்மாடு எல்லாம் போச்சு. ஆமென். பிள்ளைகளும் மரித்து போனார்கள். இருந்த அத்தனை பிள்ளையும் போச்சு. ஆனா யோபு எழுந்து சொன்னது வார்த்தை என்ன தெரியுமா? நிர்வாணியா என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்து நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். வாசிங்க. எல்லாம் சொல்லுங்க. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 23 22 முக்கியம். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை. ரொம்ப முக்கியம். அடுத்த பாயிண்ட், தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனை பற்றி குறை சொல்லல, பாவம் செய்யல. என்ன ஆண்டவர் ஆமென் எனக்கு என்னத்தை செஞ்சிட்டாரு, நான் இதுக்கு தான் ஆண்டவர் தேடி வந்தேனா? ஆமென். அப்படி எல்லாம் யோபு சொல்லல. யோபு சொன்னது, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். அதனால தான் ஆண்டவர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, ஆமென், யோபுவை போல உத்தமன் இல்லை. அல்லேலூயா. யாரை போல உத்தமன் இல்லையா? யோபுவை போல உத்தமன் இல்லை. ஆமென். ஆனா இந்த உத்தமத்தை பறிப்பதற்கு சத்துரு என்ன செய்யறானா? போராடுறான். எப்படியாவது இந்த உத்தமத்திலிருந்து அவனை விலக்கிடணும், உத்தமத்தை பிடிக்கணும், உத்தமத்தை எடுத்துடணும். அல்லேலூயா. சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இப்படி நடக்குதா?
ஹல்லேலூயா. ஆமென். தோத்திரம். நம்ம சும்மா இருப்போம், ஒண்ணுமே செஞ்சிருக்க மாட்டோம். ஆனா என்ன தெரியுமா, நம்ம மேல அவதூறு, நம்ம மேல பழி, நம்ம மேல காரியங்கள் நிறைய சொல்லும் பொழுது நமக்கு ஆமென் நம்மள அப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு வாய் ஆமென் தோத்திரம் இதுவரைக்கும் வந்து நின்றும் பாருங்க. ஹல்லேலூயா. தோத்திரம். அப்போ சரி நம்ம அதெல்லாம் செய்யக்கூடாது. ஏன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம். நம்ம எல்லாம் இயேசுவை ஆமென் சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இதனால இதெல்லாம் செய்யக்கூடாது, இப்படி எல்லாம் பேசக்கூடாது, இதெல்லாம் தப்பு, இந்த காரியத்தை செய்யக்கூடாது. ஒருவேளை ஆமென் தோத்திரம் ஆமென் லஞ்சம் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும், பரிதானம் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் ஆமென் நம்ம அதுல உத்தமத்துல உறுதியா இருப்போம். ஏன் தெரியுமா? ஹல்லேலூயா. நான் இந்த மாதிரி பாவம் செய்ய மாட்டேன். ஹல்லேலூயா. நம்ம வெத்தலை வாக்க வந்து வெத்தலையோ பயிலையோ ஆமென் தோத்திரம் இல்ல வேற காரியங்களையும் வந்து கொடுக்கும் பொழுது நம்ம சொல்ல இல்ல இதெல்லாம் நான் மனம் திரும்பி ரொம்ப நாள் ஆச்சு, நான் இயேசுவை சொந்த ரட்சகராட்டுகிறேன், இந்த இதுதான் உத்தமம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கஷ்டம் வந்தாலும் ஆமென், கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும், ஒருவேளை சாப்பாடுக்கு இப்ப வழி இல்லைங்க, ஆனா ஆனா பாவம் செய்வதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கிறது. ஆமென் சொல்றாங்க. அங்க பார், அது எடு, அதே எடு, இதை எடு, அங்க பார் பணம் பத்தியா, இவ்வளவு பணம் பார், தா பணம். ஹல்லேலூயா. இது எதுல இருந்து வந்தது? ஆமென் இந்த காரியத்துல வந்தது, தவறான வெளியிருந்து வந்தது. ஆமென். அப்ப இல்ல இல்ல நான் அந்த மாதிரி தப்பெல்லாம் செய்ய மாட்டேன், அதுதாங்க உத்தமம். எத்தனை பேர் ஆமென் சொல்றேன்? புரியுதா உங்களுக்கு? இப்படி எல்லாம் வியாபாரம் பண்ணா சூப்பரா, ஏய் நீ என்ன முட்டாள வியாபாரம் பண்ற? ஹல்லேலூயா. ஆமென் தோத்திரம். எங்களுக்கு நான் சந்தைக்கு போனது கிடையாது. நீங்க சண்டைக்கு நினைச்சீங்க, சந்தைக்கு. ஹல்லேலூயா. சில நேரத்துல கால் அப்படி விழும். எதுக்கு போனதே இல்லை, சந்தைக்கே போனது இல்லை. எப்போ? கல்யாணத்துக்கு முன்னாடி. திருமணமாயி நானும் பாஸ்டமா இப்படி போறோம், எல்லாத்துக்கும் தெரியும், தலைவருக்கெல்லாம் தெரியும். முன்னாடி அந்த என்ட்ரன்ஸ் அப்படி உள்ள போய் இப்படி திரும்ப முன்னாடி வெங்காயம் விற்கும். என்ன விற்கும்? எத்தனை பேர் உடுமலைப்பேட்டையில சந்தையில வெங்காயம் வாங்கி வைக்கிறது பார்த்துருக்கீங்களாமா? ஒரு சில தான் வாங்கியிருப்பீங்க. கம்மி அப்படி அள்ளி அள்ளி போடுவான் பாருங்க, அள்ளி அள்ளி போட்டு கம்மி கம்மி அப்படின்னா நானும் வாங்கிட்டு வந்துடுவோம். அங்க விட இங்க கம்மிப்பா அப்படின்னு. அல்லேலூயா. என்னன்னா அதுக்கப்புறம் எங்க அம்மா அவங்க எல்லாம் சொன்னாங்க, எங்க வெங்காயம் வாங்க, முன்னாடியே வாங்கிட்டு நீங்க எல்லாம் விலை ஜாஸ்தியா வாங்க, நாங்களும் விலை கம்மி. அப்ப சொன்னாங்க, அளந்து பார், 1 கிலோ இருக்காது, 3/4 கிலோ தான் இருக்கும். அல்லேலூயா. ஆமே இப்படி எல்லாம் தேசத்துல நடக்குது. இல்ல இல்ல அப்படி எல்லாம் சம்பாதிக்கிறாங்க பூமியில. ஆனா நம்ம அப்படி கிடையாது. ஆமே உண்மையும் உத்தமம் நீதியும். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? அல்லேலூயா. உத்தமத்துல உறுதியா இருக்கணும். சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க வாய் திறந்து. ஆமே உத்தமத்துல உறுதியா இருக்கணும். ஆமே ஸ்தோத்திரம். தோப்புல யார், உதாரணத்துக்கு சொல்றேன், தோப்புல யாருமே இல்ல, ஸ்தோத்திரம், மரமே மரமே எனக்காய் காத்திருக்கு அப்படின்னு 10 காய் விழுந்தா 10 காய தெரியாம எடுத்துட்டு வரக்கூடாது. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நீங்க எங்க வேலைக்கு போனாலும் நான் சொல்றேன், அவர் ரோட்ல தேங்காய் கடந்தாலும் என்ன செய்யணும்? தொடக்கூடாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு சாட்சியா சொல்றேன். ஒரு நாள் நான் இந்த பக்கம் இந்த நம்ம நாய் அப்படியே வாக்கிங் கூட்டிட்டு இந்த பக்கம் அப்படி கூட்டிட்டு போனா இந்த லெஃப்ட் சைடு 10 ரூபா நோட்டு கிடக்குது. எத்தனை ரூபா நோட்டு? 10 ரூபா நோட்டு. நான் பாட்டுல வந்துட்டேன். அல்லேலூயா. அப்ப என் இதயத்துல நான் சொன்னேன், 10 ரூபா நோட்டு கீழே கிடந்தாலும் சரி, 500 ரூபா நோட்டு கீழே கிடந்தாலும் சரி, அது என்ன செய்யக்கூடாது? நம்ம சொல்லுங்க, எடுக்க கூடாதுல்ல, தொடக்கூடாது. எடுக்க கூடாதுங்கிறது வேற, தொடக்கூடாதுங்கிறது தான் பதில். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. சும்மா தானே இருக்குது, சும்மா தானே இருக்குது. அது நீ சம்பாதித்ததா? கர்த்தர் உனக்கு கொடுத்ததா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். அதனால ரொம்ப ஞானமா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமென் உச்சமமா இருக்கணும், உண்மையா இருக்கணும். யோபு அந்த காலத்துல, இந்த காலம் இல்லைங்க, அந்த காலத்துல வேதம் சொல்லுகிறது, யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து. எல்லாம் சொல்லுங்க பார்க்கல, வாயில தெரிஞ்சு யாருக்கு யாருக்கு பயப்படணும்? நல்ல வாயத்தன்னு சொன்ன, யாருக்கு பயப்படணும்?
தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகும். அல்லேலூயா. பொல்லாத காரியம் நம்ம என்ன செஞ்சிடணும் சொல்லுங்க? விலகிரும். அல்லேலூயா. சரி, ரெண்டாவது இந்த யோபு எப்படி வாழ்க்கையில அவன் ஆண்டவர் இரண்டாம் அதிகாரத்துல மறுபடி சொல்றாரு, அவன் நீதிமான அவனை போல பூமியில் இல்லன்ட்டான். சரி, இல்லன்ட்டாரு. சாத்தான் பார்க்கணும், அப்படியா? அப்ப என்ன செய்யுங்க? இன்னும் வியாதியை கொடுங்க அப்படின்னு சொல்றான். வசனம் சொல்லுது, அவன் உடம்பு முழுவதும் கொப்பலாம், வாயை கூட திறக்க முடியல அப்படி. ஆனா பாருங்களேன், கச்ச 8ஆம் வசனம் வாசிங்க. 2:8-9 அப்படி வாசிங்க. 10. அவன் ஒரு ஓட்டை எடுத்து வாசிங்க. தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் நல்ல கவனிங்க, எல்லாரும் கவனிங்க, மனைவி மூலம் பிசாசு பேசுறான், நீர் இன்னும் உம்முடைய எதுல உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். அல்லேலூயா. எதை தூசிக்கணுமா? யார் தூசிக்கணும்? தேவனை தூசிக்கணும். உத்தமத்துல உறுதியா இருக்கிறியா? அல்லேலூயா. மனைவி பேசுறா பாருங்க, உத்தமத்தில் என்ன உறுதியா இருக்கிறியா? மனைவிய சத்துரு என்ன செய்தான்? பிசாசு கையில் எடுத்துட்டான். அல்லேலூயா. ஏன்னா இவங்க போலதான் அடுத்த 10 பிள்ளைகளும் பிறக்கிறாங்க. அல்லேலூயா. சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். ஆமென். அப்போ இந்த இந்த சாத்தானுக்கு இவனுக்கு என்ன நோக்கம் அப்படின்னா, இந்த யோபுவை எப்படியாவது உத்தமத்திலிருந்து விலக்கி விட்டுறணும், அப்பதான் நம்ம காரியம் நடக்குன்னு சொல்லி தோத்துறோம். சாத்தான் என்ன செய்கிறான்? வம்படியாக சாத்தான் அவனை சோதனை செய்கிறான். போன வாரம் பார்த்தேன் சோதனை குறித்து. எத்தனை பேரு அது ஆசீர்வாதமா இருந்தது? அவன் யோபு தான் சொல்ற, சோதித்த பின் நான் எப்படி விளங்குவேன்? நான் பொன்னாக விளங்க. இந்த சோதனையில ஒண்ணுதான் என்னது? மனைவி பேசுறான். பாருங்க, மனைவிங்கிறது யாருங்க? நான் இப்ப எதோட எதை கர்த்தர் இணைக்கிறாருன்னா, மனைவி என்கிறது யாரு? வாழ்க்கை. சரி, இப்படி இங்க உங்ககிட்ட போய் மனைவி கேட்டீங்க என்ன சொல்லுவீங்க சொல்லுங்க? திரும்ப சொல்லுங்க, கணவன் யாரு உங்களுக்கு? நீங்க எப்படி தெரியுமா இருக்குது? ஏண்டா வாழ வந்தன்ற அப்படி சொல்ற மாதிரி. ஏண்டா வாழ, நீங்க வேற அதை வேற ஞாபகம் வேற படுத்திட்டார். பாச வாழ்க்கை துணையா அவன் படுத்து என்னது? வாழ்க்கை வேற துணையா? அல்லேலூயா. சோத்திரம். நீங்க சொன்னாலும் சொல்லாட்ட அவங்க யாருதான்? ஹலோ, வாழ்க்கை துணை எங்கிருந்து அங்க பாரு. அல்லேலூயா. இப்ப பாருங்க, எங்க ஆளுகளை எப்படி பதில் சொல்றாங்க பாருங்க. கைத்தட்டுங்க. சரி, நான் சொல்லுவேன் கைத்தட்டுங்க. சரியா? நீங்க நம்மள சொல்லுங்க பாக்கலாம். நம்ம காண்ட கொடுத்து சொல்லுங்க பாக்கலாம். நல்ல தலையை வைத்து சொல்லுங்க. இப்ப தலை கீழே போட்டேன். நீங்க எதுக்கு உங்களுக்கு சேலஞ்ச் வேற பண்ணிட்டேன். எல்லாம் சொல்லுங்க. நம்ம காண்ட யாரு என்ன யார் கொடுத்துக்கிறாரா? நல்ல சத்தமா, வாழ்க்கை துணை சொல்லுங்க. வாழ்க்கை. அப்போ அந்த வாழ்க்கை துணை கேட்க கூடாத கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேள்வி? நீர் உத்தமத்தில் இன்னும் உறுதியாய். நான் எப்படி சொல்லிட்டா, இன்னும் ஏன் உசுரோடு இருக்கிற? அவ்வளவு. எத்தனை மனைவிமார் உங்க வீட்டுக்காரர் கேட்டுக்கீங்களா? போன வாரம் ஒரு கேள்வி கேட்டேன். பரலோகத்தில் மிகுந்த சமாதானம் இருந்தது, சத்தம் இல்லாமல் இருந்தது. போன வாரம் கேட்ட உக்குருக்கும். இன்னைக்கு இப்ப இது என்ன பாஸ் வித்தியாசமா? நான் கேட்கல, என்ன அப்படி எல்லாம் பார்க்கப்படாது. அல்லேலூயா. என்ன பார்த்து நான் ஓடிய போயிருக்கேன். அல்லேலூயா. ராமன் சொல்லுங்க. சோத்திரம். நீங்க அப்படி பாக்குறது யார பாக்க தெரியுங்களா? கர்த்தரை பாக்குறதுக்கு சாமி. அல்லேலூயா. ராமன் சொல்லுங்க பாக்கலாம். கேட்டு சரி, நான் சொன்னேன் இன்னைக்கு மனம் திரும்பிடுங்க. வேற ஒண்ணு இல்லை. வீட்டுக்கு போறதுல என்ன செஞ்சிடணும்? மனம் திரும்ப. இதன் ராமன் சொல்றீங்க. ஆமென். இன்னும் ஏன் உசுரோடு இருக்கிறேன்? போ. சாகும் போது இங்க பாரு, சாகும் போது இத்தனைக்கு காரணம் யார் தெரியுமா? அவரை தூஷிட்டு செத்து. இதுதான் நம்ம பழமொழியில யோபு பாருங்க. யோபு அப்படின்னு இருக்கு. யோபு மனைவி பேர் போட்டுருக்குதா? லோத்தோட மனைவி பேர் போட்டுருக்குதா? போடல. போட்டிருந்தா அந்த அம்மா பேர் நிறைய பேர் வச்சிருக்க மாட்டாங்க. அல்லேலூயா.
எத்தனை பேர் புரியுது உங்களுக்கு? சரியா? அல்லேலூயா. ஆனா இந்த யோபு சொல்ற வார்த்தையை மட்டும் பார்த்துட்டு முடிக்க போறோம். வாசிங்க. அதற்கு அவன், எல்லாரும் எடுத்துட்டீங்களா? வாசிக்கலாமா? அதற்கு அவன், நல்ல கவனிங்க, பைத்தியக்காரன் கூட சொல்லல. யாரு? ஆண்கள் இருக்கீங்களா? யாராவது பைத்தியக்காரன் உங்க வீட்டுக்காரமா சொல்லிருக்கீங்களா? லோ அடி பைத்தியக்காரி. நம்ம வர வாயில வர்றது என்னதான்? அடி பைத்தியக்காரி. ஹலோ, இன்னைக்கு மனம் திரும்பணும். ஆண்டவரே எங்களை ரட்சித்துடுங்கப்பா. சில நேரம் வெளியே சொல்ல மாட்டாங்கப்பா, எங்கதான் சொல்லுவாங்க, உள்ள மட்டும் தான் லூஸ், டீசென்ட்டா லூஸ், எங்க வெளியே வராது, உள்ளத. ஆண்டவரே எல்லாம் ரட்சி. அப்படி யாரா சொல்லிருக்கீங்களா லூசுன்னு? சரி, மனம் திரும்பிடுவோம், மனம் திரும்பிடுவோம். பைத்திய, அதுதான் நான் தான் சொல்றேன் பாருங்க. பைத்திய பாருங்க, யோபு பத்தி உத்தமன்கிறது வேட சொல்றேன். யோபு தன் வாயில கூட பாவம் செய்யல. பைத்தியக்காரி போலன்னா பைத்தியக்காரி சொல்ல, அடி பாடி பைத்தியக்காரி அப்படி சொல்லல யோபு, அப்படி சொல்லல. அவன் சொன்னது எப்படி? அப்ப ஏன்னா அவன் பலனே இல்லை. பைத்தியக்கார போல என்ன செய்கிறாயா? பேசுகிறாய் போல பேசுறியம்மா. தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான். ஆண்டு அழகா எழுதி வச்சுக்கிறார். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் கல்ல கை தட்டுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதே இது நம்மாளா இருந்திருந்தான்னு வைங்க, யோபு நம்மாளா இருந்தா நினைச்சுக்கோங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பக்கத்துல தடிக்கடி இருந்திருந்தா ஒரே போடு போடு. ஏண்டி நானே வேதனையில நொந்து வெந்து செத்து கிடக்குறேன், நீ என்ன டயலாக் விடுற அப்படின்னு நடிச்சிருப்பானே இல்லையா? யாரு? நம்ம. அல்லேலூயா. நம்ம எல்லாம் வேற மாதிரி நினைச்சுக்காதீங்கப்பா. நம்ம உலகத்தில் இருக்கிறாள். அல்லேலூயா. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லுங்க. ஆனா யோபு என்ன செய்யல? தன் உதடுகளினால் கூட பாவம் செய்யவில்லை. இதுதாங்க உத்தமத்துக்கு அடையாளம். கடைசியில் சொல்லி முடிக்க விரும்புகிறேன், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. நல்ல கையை உயர்த்தி நான் சொல்றேன், ரூத்தை குறித்து சொல்லப்படுகிறது, அவள் உத்தமியாயிருந்தாள். உத்தமிங்க. எப்படி உத்தமி? தன்னுடைய கணவர் மரித்து போனாரு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வாழ்க்கை இருக்குமான்னு தெரியாது. தன்னுடைய அத்தைய நம்பி, மாமியார நம்பி, ஆமென் தோத்திரம், ஆமென் வந்துட்டா, ஊருக்கு வந்துட்டா. வந்துட்டு நல்ல கவனிங்க, இளம் வயது விதவை. அவ என்ன செய்தா தெரியுமா? தன் கணவன் மரித்து போனா, அடுத்த கணவனை தேடல. ஹல்லேலூயா. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. நீ ஏழைக்கு பின்னாடியும் போகல, ஐஸ்வர்யனா இருக்கிற அவன் பின்னாடியும் போகாதனால உன்னுடைய முந்தின உத்தமத்தை பார்க்கணும். பிந்தின நற்குணம் உத்தமமா இருக்கிறது. கையை தட்டி ஒரு அல்லேலூயா. உத்தமமா இருக்கணும். நான் சொல்ல, கல்யாணம் ஆயிடுச்சா கண்ண என்ன செய்யக்கூடாது? இப்படியும் பார்க்க கூடாது, இப்படியும் பார்க்க கூடாது. அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? அதான் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? ஆமென். இதுல உத்தமத்துல உறுதியா இருக்கிறோமா? நான் சொல்றேன், ஆமென். அதிக பேச்சு கூட இருக்க கூடாது, ஆணாகட்டும் பெண்ணாகட்டும். அல்லேலூயா. அதிக சும்மா நான் உங்களை நினைச்சு தப்பா சொல்ல. யாரு கூட போறது? ஆனா அங்கே வரீங்க, நானும் வரேன். யார் பின்னாடி சொல்லுங்க. ஆண்களும் அப்படி. ஆமே. என்ன செய்யறது? நானே இப்படிக்கா போறேன், நீங்க இப்படிக்கா வர்றீங்களா? உட்காந்து எனக்கு வேற மாதிரி சொல்லக்கூடாது. ஆமே. பலிபீடம். ஆமாவா இல்லையா? திருமணமான ஆண் மற்ற பெண்களை ஏறெடுத்து கூட பார்க்க கூடாது. அம்மா, அக்கா, தங்கச்சி, அது மட்டும்தான் இருக்கு அவங்க பார்க்கணுமே தவிர கண்ணை சொல்லட்டக்கூடாது. பெண்கள் அப்படி தானே செய்யக்கூடாது.
நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? நான் சொல்றேன், 100 ரூபாய் ஆட்டோ வாடகை வச்சுட்டு போனா தப்பு கிடையாது. அல்லேலூயா. இல்லன்னு சொன்னா நான் ஏன் பரிசுத்தான் பதிவுன்னு தெரியல, உங்க பேர் கெட்டு போயிடும். நான் சொல்றது சரியா இல்லையா? சரின்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்கி பார்க்கலாம். பாஸ்டர் சொல்றது சரி, வெரி குட். அப்ப நீங்க என்ன செய்யக்கூடாது? பெண்களும் என்ன செய்யக்கூடாது? ஆமென். நன்னான்ட்டு போக கூடாது. ஆண்களும் என்ன செய்யுது? லொக்கா இருக்கா? அல்லேலூயா. கார் வேறு, சொல்றவங்களுக்கு புரியுதா? உதவி செய்யறது மனப்பான்மை வேறு. அல்லேலூயா. இந்த காரியம் வேறு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சொல்றேன், அத்தை பொண்ணு செத்த பொண்ணு எப்போ? கல்யாணத்துக்கு முன்னாடி. கல்யாணத்துக்கு அப்புறம் என்னது? உன் மனைவி தான் அத்தை பொண்ணு, மாமன் பொண்ணு, எல்லா பொண்ணு யாரு தான்? மரப்பொண்ணு மனைவி தான். அதே மாதிரி உங்களுக்கும் சொல்றேன். அல்லேலூயா. அத்தை மகன், ஏமா எல்லா நேரம் பேசுனேன், எங்க அத்தை கல்யாணம் ஆயிடுச்சா உனக்கு அப்படின்னு லொத்த மகன். அல்லேலூயா. முகத்தை திருப்பு. ஆமாவா இல்லையா? ஆமென். உத்தமத்துல உறுதியா இருக்கணும், சாட்சியா நிக்கணும். அல்லேலூயா. நம்ம தமிழ்நாட்டு பெண்களை குறிச்சு உலகமே போட்டு தெரியுமா? ஏன் 7 இளம் வயது விதவைகள் 2 கை குழந்தை பிறந்துருச்சுன்னா அதை வச்சு அவங்க பொழைக்கிற பொழைப்பு இருக்குதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க தமிழ்நாட்டுல கிறிஸ்தவர்கள் எவ்வளவு அதிகமா நம்ம இருக்கிறாங்க. அல்லேலூயா. சாட்சியாவாள். நாம சொல்லுங்க பார்க்கலாம். மீசையில என்ன சொல்லக்கூடாது? மீசையில மண் ஓட்டக்கூடாது. அல்லேலூயா. ஆமாவா இல்லைங்களா? ஆமென். போன் எவ்வளவு நேரம்? யார்கிட்ட? வீட்டுக்காரட்ட தான் பல மணி நேரம் நீ பேசணும். ஆமே. மத்தவங்கிட்ட ஆப்போசிட்டா இருக்கிறவங்கிட்ட என்ன செய்யணும்? என்னென்ன சொல்லணும்? என் கூட வேலை செய்யணும் லக்கா. ஹலோ, கட் பண்ணு. ஆமென். நான் எங்க போயிட்டு வரேன்? அக்காவை போய் பார்த்துட்டு வர்றேன். உன் வீட்டுல ஒரு அக்கா இருக்கிறா, உன் மனைவி. ஆமாவே நான் சொல்ல சரியா இல்லையா? ஜாக்கிரதை. ஆமென். எச்சரிக்கை. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நம்ம உத்தமத்துல எப்படி இருக்கணும்? சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஸ்தோத்திரம். நம்மளை குறித்து சாட்சி சொல்லணும். அல்லேலூயா. அவங்க அப்படி சொல்லணும். அல்லேலூயா. யோபு தன் உதட்டலோடு கூட பாவம் செய்யவில்லை, உத்தமத்தில் உறுதியாய் நின்றான். கையை தட்டி அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. இப்ப நம்ம அப்படியே எலுமின்னு கொஞ்சம் உத்தமத்தை டெஸ்ட் பண்ணிடுவோமா? எல்லாரும் எலுமின் இல்லைங்க பார்க்கலாம். அவ்வளவுதான், முடிக்க போறோம். எல்லா எலுமின் இப்போ கரங்களை உயர்த்தி அப்படியே எலும்பி நின்று கொஞ்சம் அப்படியே ஆண்டவரை நோக்கி உங்க கண்களை கர்த்தருக்கு நேரம் ஏறெடுத்து நீங்க உத்தமத்தில் உறுதியா நிக்கிறீங்களா? உத்தமத்துல உறுதியா நிக்கிறீங்களா? தாவீதை குறித்து சொல்லப்படுகிறது, அவன் உத்தமன். எனக்கு நேரம் இல்லை, அவன் உத்தமன். தாவீதை குறித்து, யோபை குறித்து, ரூத்தை குறித்து, நோவாவை குறித்து அவன் உத்தமன். இன்னைக்கு நம்ம பேர் எடுக்கிறோமா? கர்த்தர் நம்மளை பார்த்து உத்தமன் அழைக்க முடியுமா? உத்தமன் சொல்ல முடியுமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நீங்க என்ன, நீங்க நம்ம நினைக்கிற வெறும் பரிசுத்தத்துல மாத்திரமல்ல, நம்ம நினைக்கிறோம் வேற மாதிரி சிந்திக்கிறோம், அதுல மாத்திரமல்ல, எல்லா விதத்திலும் நம்ம ஒரு உத்தமனா இருக்கணும். சொல்லுவாங்க அவன் தோத்திர ஒருவேளை இப்படி இருந்தா கூட நீங்க யோசனை பண்ணி பாருங்களேன். ஹல்லேலூயா. ஒருவேளை முதலாளி சொல்வாரு, தம்பி இந்தா இதை வச்சுக்கோ. எங்க சார் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துச்சுப்பா, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அடிச்சோம், எக்ஸ்ட்ரா அதெல்லாம் எக்ஸ்ட்ரா கண்டுக்காத, நீ ஒரு 100 அடிச்சுக்கோ. நல்ல கவனிங்க. கடைசியா ஒண்ணு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நான் 10வது முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் இருக்கும் பொழுது கோழி பண்ணையில எனக்கு ஒரு வேலை கிடைச்சிச்சு. ஃபர்ஸ்ட் கோழி பண்ணை. அங்க அது எப்படின்னா, போய் கோழி குஞ்சை வந்து இறக்கிட்டு வந்துடணும். நைட்டு போகணும், சாயந்தரம் ஏறணும், நைட்டு போகணும், வெடிய காலையில வந்துடணும். அதுதான். அப்ப என்ன செய்தாங்கன்னா, வண்டி நேரா போச்சு, கோழி குஞ்செல்லாம் இறக்குச்சு. ஃபர்ஸ்ட் தான் போறேன், மொதல் எனக்கு ஒண்ணும் தெரியாது. அப்ப கூட ஒருத்தர் வர்றாரு, போறோம்.
இறக்கிட்டு திரும்பி வண்டி நேரா நல்ல கருங்க ஒரு கடைக்கு போச்சு. கடை அது ஒரு மாதிரி ஒர்க் ஷாப் மாதிரி இருந்துச்சு. கடைஞ்சு கடையில் நின்னுச்சு வண்டி. நின்னோன்னு என்ன செய்யறானுங்கன்னா, நான் நம்ம தூக்க வேற கலக்கம். இப்படி பாக்குறேன், டீசல் டேங்க்ல இருந்து உள்ள இருந்து டியூப் போட்டு தண்ணி டீசலை வெளியே இருக்கிறான். ஆமா, நடந்த சம்பவம் எல்லாம் முடிஞ்சு. நான் என்னன்னு தெரியல எனக்கு. இறக்குறான், நமக்கு என்ன தெரியும், பஸ் போயிருக்கு அப்படின்ட்டு ஏறி உக்காந்தாச்சு. அப்புறம் பல்லடத்துல தான் ஹெட் ஆபீஸ். பல்லடம் வந்துருச்சு. கொஞ்சம் வர்றதுக்கு முன்னாடி டீ ஷாப்ல நின்று காசு எல்லாம் எண்ணிட்டு 200 ரூபாயோ 300 ரூபாய் நினைக்கிறேன், இவ்வளவு தெரியல. அப்போ ரொம்ப வறுமை. சோத்திரம், வேலைக்கு போனா தான் காசு. அந்த மாதிரி கஷ்டம். 100 ரூபாய் கிடைச்சாலும் ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி எண்ணி 300 ரூபாய் கொடுத்தான். நான் சொன்னேன், எனக்கு பேட்டால சொல்லல, சம்பளம் எல்லாம் ஒண்ணுமே சொல்லிய அப்படின்னு சொன்னேன். சொல்லிட்டு அப்புறம் இது என்ன பணம் அப்படின்னு கேட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப சொன்னாங்க, சத்தம் போடாதே, இது நம்ம டீசல் கொடுத்தோம்ல, அதுல வந்த பங்கு உனக்கு அப்படின்னா. இயேசு ராஜா, ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே சொல்லுங்க, சத்தமே போடல. நான் சொன்னேன், எனக்கு நிறைய இருக்குதுப்பா டீசல். ஏன்னா நான் ஏற்கனவே டீசல்ல தான் பிறந்தேன், அதனால டீசல் நிறைய இருக்குது, நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகல்ல ஒருத்தருக்கு வேலை வாங்கி கொடுத்தார், பேங்க் மேனேஜர். அட்ட போன் பண்ணி சொன்னேன், அண்ணே எனக்கு முடியலண்ணே, நைட்லாம் தூக்கம் இல்லண்ணே, நான் தயவு செய்து வரலண்ணே. ஏன்டா? ஏன் தம்பி, ரொம்ப நல்ல வேலை, உண்மையே நல்ல வேலை தான். நான் சொன்னேன், ஐயோ அவனுகிட்ட போனது இப்போ அத யாருமே பார்க்கல, யாருமே இல்ல. ஆனா அவர் ஒருத்தர் பாக்குறாரு, என்ன தேவனுக்கு பயந்து. தங்க உத்தமம், நீங்க உத்தமமா இருக்கீங்களா? எக்ஸ்ட்ரா எல்லாம் வேண்டாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. யாராவது எக்ஸ்ட்ரா கொடுத்தா என்ன செய்ய வேண்டாம், இல்ல வாங்காதீங்க, கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா ஜெபம் பண்ணலாமா? எத்தனை பேர் புரிஞ்சுதா உத்தமன் எதுன்னு புரிஞ்சுதா? எல்லாவற்றிலும் நம்ம உத்தமமா இருக்கணும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இப்ப பஸ்ல டிக்கெட் எடுக்காம போறோம், நீங்களே நல்லா கை தட்டுங்க பாக்கலாம். பெண்களுக்கு எல்லாம் சூப்பர், அரசாங்கமே உங்களுக்கு ஃப்ரீ விட்டுருச்சு. அல்லேலூயா. நாங்க தான் பாவம். ஆமென். இப்போ பஸ்ல ஏறிட்டோம், டிக்கெட் வாங்க மறந்துட்டோம், ஸ்டாப் வந்துருச்சு. அல்லேலூயா. கர்த்தர் 5 ரூபாய் கொடுத்தாரு. ஆமென். அப்படி இல்லை, ஓடி போய் 5 ரூபாய் கொடுத்துட்டு வர்றதும் உத்தமம். சொல்லுங்க பாக்கலாம். சொல்லுங்களுக்கு புரியுதா உத்தமம்? அல்லேலூயா. இல்ல, இந்த உத்தமத்தில் நம்ம கொஞ்சமாவது இருக்கிறோமா டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். கண்களை மூடுவோம், நல்ல வலது கை ஊற்றி, முடிஞ்ச 2 கரங்களை உயர்த்தி. நீங்க உத்தமத்துல இருந்தீங்கன்னா 2 ஸ்தோத்திரம் பண்ணிருக்க பார்க்கலாம். 2 ஸ்தோத்திரம். கொஞ்சத்தில் உத்தமம், கொஞ்சத்தில் உண்மை. நான் சொல்றேன், இன்னொரு பாயிண்ட் அப்படியே ஜபத்துல சொல்றேன், நம்ம வாங்குற சம்பளத்துல உத்தமமா இருக்கிறோம். சம்பளத்துல கர்த்தருக்கு உத்தமமா எடுத்து கொடுக்கிறோமா? நம்ம 10,000 ரூபாய் வாங்குறோம், 15,000 ரூபாய் வாங்குறோம், 20,000 ரூபாய் வாங்குறோம், 50,000 ரூபாய் வாங்குறோம், இல்ல 4,000 ரூபாய் வாங்குறோம், 5,000 ரூபாய் வாங்குறோம், 2,000 ரூபாய் வாங்குறோம், 8,000 ரூபாய் வாங்குறோம். இதுல உத்தமமா இருக்கிறோமா? ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறீங்களா? உண்மையா இருக்கிறோமா? கொஞ்சம் யோசனை பாருங்க. உண்மையா இருந்தீங்கன்னா 2 கையை வைத்து 2 ஸ்தோத்திரம் பண்ணிருக்கோம் பார்க்கலாம். நன்றி 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 நன்றி. ஆண்டவரே சொல்லுங்க, இந்த உத்தமத்தில் இன்னும் நாங்கள் உறுதியா இருக்கு. கர்த்தாவே எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே மக்கு நன்றி. எல்லாம் கேட்கலாமா? கடைசி ஒரு வார்த்தை, இன்னும் நாங்க உத்தமத்தில் உறுதியா இருக்க ஆண்டவரே எங்களை பலப்படுத்த. சொல்லுங்க சொல்லுங்க, வாய்த்தன்னு சொல்லுங்க. ஆண்டவர், இன்னும் நாங்க உத்தமத்தில் உறுதியா இருக்க கர்த்தாவே எங்களை பலப்படுத்தும். சொல்லுங்க. ஆண்டவரே, பரிதானம் வேண்டாம் சொல்லுங்க, கம்சன் வேண்டாம் சொல்லுங்க, லஞ்சம் வேண்டாம் ஆண்டவரே, அந்த சம்பளமே எங்களுக்கு போதும்பா, இந்த எக்ஸ்ட்ரா எல்லாம் எங்களுக்கு வேண்டாயே சபா. கையை தட்டி ஒரு அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.